பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்கூரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 19வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்தும நங்கூரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஆத்தும நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் சுமந்து வருகிற அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒரு நல்ல வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீரியாத்-யாரீமில் இருந்த அபினதாபின் வீட்டில் 20 வருடங்கள் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது சாமுவேல் நியாயாதிபதியாக எழுந்திருந்த நேரம். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அதற்கு பின்பதாக சவுல் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அதற்கு பின்பதாக தாவீது ஆட்சிக்கு வருகிறார். சுமார் 70 ஆண்டுகள் பெட்டி கீரியாத்-யாரீமில் இருந்து அபினதாப் வீட்டில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அபினதாபையோ அவன் வீட்டாரையோ அவனுக்கு உண்டான யாதொன்றையும் ஆசீர்வதித்ததாக எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. 70 ஆண்டுகள் பெட்டி அங்கு இருந்தும் அந்த ஆசீர்வாதங்களையும் அதனுடைய கிருபைகளையும் அதனுடைய மகத்துவங்களையும் உணராதிருந்து போன அபினதாபை பார்க்கிறோம். ஆனால் இங்கே கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த வார்த்தைகளின் மேன்மைகளையும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேன்மைகளையும் அதன் மகத்துவங்களையும் தனதாக்கி கொண்ட ஓபேத்-ஏதோமை பார்க்கிறோம். என் மகத்துவங்களை கையிலே எழுதி கொடுத்தேன் என்று சொன்னாரே, அதே உடன்படிக்கை பெட்டியின் மகத்துவத்தை தனதுள்ளாக்கி கொண்ட ஓபேத்-ஏதோமை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய உடன்படிக்கை வார்த்தைகள் நம்மிடத்திலே உண்டு. கர்த்தருடைய உடன்படிக்கையின் மகத்துவமாகிய அந்த ஜீவ வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோமா? அதனுடைய வார்த்தைகளையும் அதனுடைய மேன்மைகளையும் அதனுடைய மகத்துவங்களையும் நமதாக்கி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் 70 ஆண்டுகள் கர்த்தருடைய மகத்துவங்கள் தன்னுடைய வீட்டில் இருந்தும் அதை குறித்து எந்தவித உணர்வும் இல்லாமல் மழுங்கி போன அபினதாபை பார்க்கிறோம். இதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளின் மேன்மைகளையும் அவருடைய உடன்படிக்கைகளின் ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அது நிமித்தம் நாம் ஒரு சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சங்களாய் வாழ்ந்து விடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.